மதுரை மக்களுக்கும் தென் மாவட்ட மக்களுக்குமான ஒரு மிக பெரும் வெற்றி செய்தி. ஒரு 6-7 ஆண்டுகள் இப்ப நாடாளுமன்ற உறுப்பினராக நாங்கள் பொறுப்பேற்று 7 ஆண்டுகள் ஆகிறது. இந்த 7 ஆண்டுகளில் விடாமல் தொடர்ந்து செய்து கொண்டிருந்த ஒரு பெரிய முயற்சி என்பது நம்முடைய அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு புதிய கட்டிடங்களை உருவாக்குவது. குறிப்பா உங்களுக்கு தெரியும், அண்ணா பேருந்து நிலையம் இருக்கிற பகுதியில் ஒருங்கிணைந்த புற்றுநோய் மருத்துவ மையத்தை உருவாக்க சுமார் 100 கோடிக்கு மேல் ஒதுக்கீடு செய்ய ஒன்றிய சுகாதாரத்துறை அமைச்சரோடு பேசி அவர்கள் கொடுக்க தயாராக இருந்தார்கள். ஆனால் அந்த இடத்தை வகை மாற்றம் செய்து அரசு மருத்துவமனைக்கு வகை மாற்றம் செய்ய கடந்த 4 ஆண்டுகள் பல முயற்சிகள் எடுத்தோம். அது எதுவுமே நடைபெறவில்லை. அதே போல அரசு ஆட்சியரகத்திலே இருக்கிற பழைய ராமநாதபுரம் ஆட்சியரகம் கலெக்டரேட், அந்த இடத்தையாவது ஜிஹெச்சுக்கு கொடுங்க என்று அதற்கும் தொடர்ந்து முயற்சி எடுத்தோம். அதுவும் நடைபெறவில்லை. இந்த 2 முயற்சிக்காக மதுரையினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற முறையில் மதுரையினுடைய மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு கண்காணிப்பு குழு கூட்டத்தினுடைய தலைவர், திசாவினுடைய தலைவர் என்ற முறையில் அநேகமாக கடந்த 8 கூட்டங்களில் தொடர்ந்து மாநில நிர்வாகத்தோடு பல அழுத்தங்களை கொடுத்தோம். அது எதுவுமே நடைபெறவில்லை. ஆனால் இப்பொழுது கடந்த ஒரு 2 கூட்டத்தில் தொடர்ந்து எடுத்த முயற்சியால் 2 மிகப்பெரிய வெற்றி நமக்கு கிடைத்திருக்கிறது. ஒன்று, மதுரை கலெக்டரேட்ல இருக்கிற ராமநாதபுரம் பழைய கலெக்டரேட் ராமநாதபுரம் இடம் என்பது அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு வகை மாற்றம் செய்வதற்கான நடவடிக்கை என்பது இன்றைக்கு அமலுக்கு வந்திருக்கிறது. ஒன்று. 2, மதுரை அண்ணா பேருந்து நிலையத்தை மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு நிலத்தை வகை மாற்றம் செய்வதற்கான தீர்மானம் நேற்றைக்கு மதுரை மாநகராட்சியிலே நிறைவேற்றப்பட்டு விட்டது. இந்த 2ம் கடந்த 8 ஆண்டுகள் நடந்த போராட்டம். இதனுடைய மிகப்பெரிய வெற்றி. உண்மையிலே சில வேலைகள் செய்யற பொழுது மனதுக்கு அவ்வளவு சந்தோஷமாக இருக்கும். எனக்கு இது காலங்காலமாக மதுரை மக்களுக்கு செய்கிற ஒரு நன்மை. நான் போன திசா கூட்டத்துல கொஞ்சம் கடுமையான வார்த்தையிலே சொன்னேன். அரசு அதிகாரிகள், நீங்க அதிகாரிகள் இருக்கிறீங்க, 1 வருஷமோ 2 வருஷமோ இருந்துட்டு நீங்க அடுத்த ஊருக்கு போயிருவீங்க. ஆனா இங்க மக்கள் காலங்காலமா இருக்கணும். எங்களுக்கு ஜிஹெச்சுக்கு ஒரு இடம் கூட கிடையல அப்படின்னு சொல்லி அதனுடைய விளைவு இப்ப ஒன்றிய அரசினுடைய ஸ்பெஷல் கேர் தீவிர சிகிச்சை பிரிவுக்கு ஒன்றிய அரசு 44 கோடி ஒதுக்கீடு செய்திருக்கிறது. அந்த 44 கோடி 1+8 8 மாடி கட்டடத்தை நம்முடைய அண்ணா பேருந்து நிலையத்தில் வரப்போகிறது. அதே போல மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதல்வர் அவர்கள் 2 நாளைக்கு முன்னாடி சட்டமன்றத்தில் அறிவிச்சிருக்கிறாரு. 110 விதியின் கீழ் அறிவித்திருக்கிறார். 84 கோடி செலவில் ஒருங்கிணைந்த புற்றுநோய் தடுப்பு பிரிவு என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் நம்முடைய பழைய கலெக்டரேட் ராமநாதபுரம் கலெக்டரேட் பகுதியில வர இருக்கு. சோ இந்த 2க்கும் 120 கோடி நிதி கட்டடத்துக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த 2னுடைய நிலம்னு பார்த்தா நிலத்தினுடைய மதிப்பீடு சுமார் 150 இருந்து ஏறக்குறைய 200 கோடி இருக்கும். 200 கோடி பெருமானம் உள்ள நிலம் அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு ஒதுக்கீடு செய்து அறிவிக்கப்பட்டு விட்டது. இது நம்முடைய தலைமுறைக்கு நாம் செய்திருக்கிற மிகப்பெரிய பணி. எனவே இந்த பணியிலே ஈடுபட்ட எல்லோருக்கும் எனது நன்றி. குறிப்பாக மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு இந்த நேரத்தில் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மதுரை மக்கள் சார்பாக எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களது 7 ஆண்டு கால போராட்டத்துக்கு கிடைத்த வெற்றி. அதே போல இதற்கு முயற்சி செய்த நம்முடைய மாவட்ட அமைச்சர்கள், இதற்கு விடாது முயற்சி செய்த குறிப்பாக இங்கே ஆட்சியராக பொறுப்பேற்ற நாளில் இருந்து நான் மிக அதிகமாக நம்முடைய கலெக்டர்கிட்ட பேசியிருக்கிறது இந்த சப்ஜெக்டா தான் இருக்கும். ஒவ்வொரு நாளும் ஃபாலோ பண்ணோம். அதை மிக அழகாக தொடர்ந்து கண்காணித்து இந்த வேலையை செய்து கொடுத்திருக்கிறார். அதே போல நம்முடைய டீன், அதே போல புற்றுநோய் மருத்துவ பிரிவினுடைய மருத்துவர்கள், நம்முடைய ஜிஹெச் மருத்துவர்கள் ஒவ்வொருவரும் இந்த ஸ்கீம் விட்டா போயிரும் சார், எப்படியாவது வாங்குங்க சார் என்று தொடர்ந்து மருத்துவமனையினுடைய நண்பர்கள் பலர் தொடர்ந்து நம்முடைய ரமேஷ் சார் அவர் இந்த 7 வருஷம் 5-6 வருஷத்துல எத்தனை முறை பேசிப்பான்னு தெரியாது. எல்லாரும் மதுரை மக்களின் நலனுக்காக செய்தது. எனவே இந்த 2 மிகப்பெரிய பணி நடந்திருக்கிறது. இன்றைய செய்தியாளர் சந்திப்பே அதற்காகத்தான். இது சார்பாக இந்த வெற்றி செய்தியை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். இந்த பணி விரைவாக நடத்தி முடித்து அந்த வெற்றி விழா மதுரையினுடைய விழாவாக கொண்டாடப்பட வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.